சந்திர கிரகணம் அப்படிங்கிறது வந்து இங்கிலீஷில் லூனார் எக்லிப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வருடம் 2025 செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி எப்பொழுதுமே பௌர்ணமியில் வரக்கூடியது சந்திர கிரகணமும், அமாவாசையில் வர்றது சூரிய கிரகணமும் எப்பொழுதுமே ஜென்ரலாக. ஸோ இந்த சந்திர கிரகணம் வந்து இந்த பௌர்ணமி அன்று நமக்கு வருது. இந்த ஆவணி மாதம் இந்த சந்திர கிரகணம் செப்டம்பர் 7ஆம் தேதி இரவு நமக்கு வந்து அது எந்த டைமில் ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா 9:58க்கு ஆரம்பிக்குது. 11:41க்கு அது மத்தியமம்னு சொல்கிறது. முடியறது வந்து விடிகாலையில், அதாவது 8ஆம் தேதி விடிகாலையில் வந்து 1:26க்கு முடியுது. பொதுவாக இந்த சந்திர கிரகணம் எப்போ ஆரம்பித்து அது மத்தியத்தில் இருக்கோ, ஸோ 11:41க்கு வந்து அது மத்தியத்தில் இருக்குது. தர்ப்பணம் பண்ணுற வழக்கம் உண்டு. நம்ம எப்படி அமாவாசைக்கெல்லாம் தர்ப்பணம் பண்ணுறோமோ, ஸோ கிரகண காலத்தில் பித்ருக்களுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம வந்து பண்ணுறது உண்டு. அண்டு வழக்கமாகவே சூரிய கிரகணமாக இருந்தாலும் சரி, சந்திர கிரகணமாக, ஸோ ஒரு கிரகணம் ஆரம்பிக்கிறச்சு குளிச்சுட்டு தர்ப்பணம் பண்ணுவாங்க. அதே மாதிரி கிரகணம் முடிஞ்ச உடனேயும் தர்ப்பணம் பண்ணுற வழக்கம் உண்டு. இப்போ நமக்கு இரவு இந்த 9:58க்கு இது ஆரம்பிக்கிறது அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் முன்னாடியே நம்ம சாப்பிட்றணும். நம்ம வந்து கிரகண காலத்தில் நம்ம வயிறில் வந்து எந்த விதமான உணவு இதுவும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அது பாக்டீரியா வந்து ஜாஸ்தி அது ஃபார்ம் ஆகும். ஸோ அது புழுக்களாகவும் பூச்சிகளாகவும் மாறுவதற்கு அறிவியல் பூர்வமாகவே அது உண்மை. அதனால் என்ன பண்ணுறோன்னா, நம்மளுடைய முன்னோர்கள் என்ன சொல்லி வச்சாங்கன்னா, சாஸ்திர ரீதியாக ஒரு கிரகண காலத்தில் வயிறு வந்து காலியாக இருக்கணும், தண்ணி கூட குடிக்கக்கூடாது. நமக்கு அந்த வயிறு காலியாக இருந்தால் தான் உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும், அது விஷத்தன்மை ஆகாது அப்படிங்கிறதுனால. இப்போது கர்ப்பிணி பெண்களுக்கு மட்டும் இது விதிவிலக்கு, ஏன்னா அவங்களுக்கு எப்போ பசிக்கும்னு தெரியாது. அதே மாதிரி குழந்தைகளுக்கும் விதிவிலக்கு. மற்றவர்கள் எல்லாருமே இரவு நமக்கு வந்து சாயந்தரம் 6-6:30க்குள்ளே நம்ம சாப்பிட்றது நல்லது. அந்த கிரகண காலத்தில் நம்ம வயிறு வந்து காலியாக இருக்கணும். ஒன்று. இரண்டாவது, உப்பு, அதாவது சில நமக்கு ஊறுகாய் எல்லாம் இருக்குது பார்த்திங்களா, ஊறுகாய், பால், தயிர், இதெல்லாத்துலேயுமே வந்து அந்த தர்பை புல்லை போட்டு வைக்கிறது நல்லது. ஏன்னா அந்த கிரகண காலத்தில் நமக்கு வரக்கூடிய அந்த ரேஸ் இருக்குது இல்லையா, அது வந்து அந்த தாக்கம் வந்து பார்த்திங்கன்னா கிருமிகளை உருவாக்கக்கூடிய தன்மை அதிகரிக்கும். ஸோ ஜென்ரலாகவே நம்ம வீட்டு வாசப்படி நுழைவுலேயே அந்த தர்பை புல்லை நம்ம வச்சிடணும். இது எத்தனை மணிக்கு வைக்கணும்னா, இது 9:49க்கு, 9:50க்கு இந்த மாதிரி ஆரம்பிக்குதுன்னா நம்ம ஒரு 9 மணிக்கு தர்பையை வந்து வச்சிடுறது நல்லது.